எனது பெயர் டாக்டர் சித்ரா. நான் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரியில் மகப்பேறு துறையில் துறை தலைவராக பணியாற்றி வருகிறேன். நான் கர்ப்பிணி பெண்களுக்கு சில அறிவுரைகள் கூற விரும்புகிறேன். உணவு வகைகள். நாம் கர்ப்பத்தில் சாப்பிட வேண்டிய மாத்திரைகள் இரும்புச்சத்து மாத்திரையும் கால்சியம் மாத்திரையும். ஏன் இதில் உணவில் இல்லையா என்று கேள்வி வரலாம். உணவில் இருக்கிறது, ஆனால் தேவையான அளவு ஒரு கர்ப்பத்துக்குரிய அளவு கிடைப்பதில்லை. ஏனென்றால் குழந்தைக்கு கால்சியம் வேண்டும், அயன் வேண்டும், விட்டமின்ஸ் வேணும், அப்புறம் மினரல்ஸ் எல்லாமே வேணும் தான். பட் குறைவாக இருக்கிறது அயனும் கால்சியமும் தான். அயன் ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அயன் கொடுத்தாதான் அம்மாவோட ஹீமோகுளோபின் லெவல் கூடும். ஹீமோகுளோபின் லெவல் ஏன் கூடணும் அப்படின்னா, கர்ப்பத்தில் எப்படி ஆனாலும் கொஞ்சமாவது இரத்தப்போக்கு வரலாம். அப்போ அதை தாங்குகிற சக்தி அம்மாவுக்கு இருக்கணும். கால்சியம் எதுக்கு எடுக்கிறோம்? பால் கொடுக்கும்போது கால்சியம் எல்லாம் போகும், குழந்தைக்கும் தேவை இருக்கும். அப்போ நம்ம உடம்புல கால்சியம் குறைஞ்சிட்டுனா எலும்பில் பாதிப்பு வந்துடும். ஸோ இந்த காரணத்துக்காக இந்த இரண்டும் முக்கியமாக கருதப்படுவதன் காரணமாக நாம் மாத்திரையாக குடிக்கிறோம். மற்ற உணவு வகைகள் எடுத்துக்கொண்டால் காய்கறிகள், பழங்கள், முட்டை, மீன், இறைச்சி, நவதானியங்கள் இதை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்க வேண்டும். அரிசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கொழுப்பு சம்பந்தம், எண்ணெய் பொருட்கள், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவர்கள் குறைவாக எடுக்க வேண்டும். சரி, நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லகுவான எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணலாம். பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அப்புறம் நான் எவ்வளோ நேரம் தூங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஓய்வு வேண்டும். ஓய்வுனா அவங்க உறங்குறதுக்கு நம்ம ஒரு 8 மணி நேரம் கொடுக்கலாம். 8 மணி நேரம் நல்லா தூங்கினா தான் அவங்களால ஒரு சந்தோஷமாகவும் மன அமைதியுடனும் அவர்கள் இருக்க முடியும். இப்போ ஒரு கர்ப்பத்தை நம்ம கொண்டு போகிறதுக்கு அவங்க மட்டும் காரணமாக இருக்காது. அவங்களோட உறவினர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனைகள் எல்லாருமே அதில் நாம் பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை உள்ளது. அப்புறம் சின்ன அறிகுறியினால் நான் ஆஸ்பத்திரிக்கு வரணும் அப்படின்னு கேட்பாங்க. சாதாரணமாக ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் சொன்ன காலத்தில் வந்தால் போதும். மோசமான அறிகுறிகள் என்னவென்றால், நம்ம தலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், தலைவலி வந்தாலோ, கண் பார்வை குறைந்தாலோ, வயிற்றில் வலி வந்தாலோ, மூச்சு திணறல் வந்தாலோ, வயிற்று வலியில் ரொம்ப மோசமான வலி என்ன அப்படின்னா, நம்ம லிவர்னு சொல்கிற பக்கத்துலலாம் வலி வந்தாலும் உடனே வரணும் ஆஸ்பத்திரிக்கு. அதுக்கப்புறம் வயிற்று வலி, குழந்தையோட துடிப்பு குறைவாக இருக்கிறது, ஏதாவது தண்ணி மாதிரி படுறது, ரத்தம் படுறது, காலில் வீக்கம், உடம்புல வீக்கம், இதெல்லாம் ஒரு மோசமான அறிகுறிகள். இதெல்லாம் உடம்புல ப்ரெஷர் வருவதற்குரிய அறிகுறிகள். இதை நம்ம உடனே வந்துவிட்டீர்கள் என்றால் நமக்கு உடனே சிகிச்சை செய்து அம்மாவையும் குழந்தையையும் நம்ம பாதுகாக்க முடியும். நல்ல உணவு வகைகளை எடுத்து நல்ல தூய்மையாக இருந்து தேவையான ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. நாம் நம் தாயை இழக்கக்கூடாது. ஒரு தாய் நாட்டின் மிக முக்கிய பங்கு ஏற்கின்றாள். ஒரு தாயை இழப்பதன் மூலம் அந்த குழந்தை இந்த உலகத்தில் அனாதையாக விடப்படுகிறது. இந்த முயற்சியாகிய தாயை காக்கின்ற இந்த முயற்சியை நாம் மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து கொண்டு வந்தால் நம் நாட்டில் கர்ப்பத்தால் ஒரு பெண் இறக்கக்கூடிய ஒரு நிலைமை வராது என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன்.